இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய இரக்கம் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று உங்களை வாழ்த்துகிறோம். பிரியமானவர்களே, தாவீதோடு தெய்வம் இருந்தார். ஆகவே அவர் செய்த எல்லா காரியங்களிலும் வெற்றியை கடவுள் கொடுத்தார். உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் உங்களோடு இருக்க ஆசைப்படுங்க பிரியமானவர்களே. அவருடைய துதி, கடவுளை துதிக்கிற துதி எப்போதும் உங்க நாவிலே ஒலிக்க செய்யும். ஆண்டவர் செயல்படுவார், தீமைகளை நன்மையாய் மாற்றுவார், கோலியாத்துக்களை விளைவைப்பார். ஆமென். உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை தெய்வம் செய்வார். கோலியாத்தை வீழ்த்தியவர் உங்க வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா விதமான கோலியாத்துக்களை, தீமைகளை வீழ்த்தி நன்மை உங்களுக்கு தருவாராக. சேர்ந்து பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கல்லு கையில அற்புதம் தான் கையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. 5 கல்லு கையில அற்புதம் தான் கையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. அடிச்சனையா தாவீது நெத்தி அடி, அதில் விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி. அடிச்சானையா தாவீது நெத்தி அடி, விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி. ஒரு உருட்டு கல்லல்ல, ஒரு சுருட்டு கவனல்ல, ஒரு உருட்டு கல்லல்ல, ஒரு சுருட்டு கவனல்ல. முரட்டி அடி வரட்டி அடி நெத்தி அடி, முரட்டி அடி வரட்டி அடி நெத்தி அடி. 5 கல்லு கையில அற்புதம் தான் கையில, அதிசயம் தான் நடக்க போகுது. அவங்க ஆடி பாடி துதிக்க போகுது. எதிரிகளை தோற்கடிக்கும் பட்டயம், அது கிதியோனின் கர்த்தருடைய பட்டயம். எதிரிகளை தோற்கடிக்கும் பட்டயம், அது கிதியோனின் கர்த்தருடைய பட்டயம். கத்திப்படை சுத்தி நிற்க வேண்டாமே, கத்திப்படை சுத்தி நிற்க வேண்டாமே. ஒரு சட்டிக்குள்ள தீவட்டி போதுமே, ஒரு சட்டிக்குள்ள தீவட்டி போதுமே. சட்டியத்தான் கீழே தூக்கி போட்டு ஓட, நீ வட்டிக்குத்தான் பயந்து ஓடும் எதிரிப்பட. சட்டியத்தான் கீழே தூக்கி போட்டு ஓட, நீ வட்டிக்குத்தான் பயந்து ஓடும் எதிரிப்பட, எதிரிப்பட. 5 கல்லு கையில அற்புதம் தான் கையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. 5 கல்லு கையில அற்புதம் தான் கையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. சிம்சோனின் வைராக்கியம் இருந்தால் நீ சீறி வரும் சிங்கங்களை கிழிக்கலாம். சிம்சோனின் வைராக்கியம் இருந்தால் நீ சீறி வரும் சிங்கங்களை கிழிக்கலாம். பட்சியின் பட்சணமும் கிடைக்குமே, பட்சியின் பட்சணமும் கிடைக்குமே. பலவானின் மதுரமும் கிடைக்குமே, பலவானின் மதுரமும் கிடைக்குமே. ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பு, எதிரிகளை அடித்து நொறுக்கும் இரும்பு. ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பு, எதிரிகளை அடித்து நொறுக்கும் இரும்பு, இரும்பு.
கல்லு கையில அற்புதம் தான் கையில அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. 5 கல்லு கையில அற்புதம் தான் கையில அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. விரட்டணும், அவன் சேனைகளை ஒரு நொடியில் முறிக்கணும். சாத்தான ஓட ஓட விரட்டணும், அவன் சேனைகளை ஒரு நொடியில் முறிக்கணும். சேனைகளின் போர் வீரனாய் நிற்கணும், சேனைகளின் போர் வீரனாய் நிற்கணும். ஜெயம் எடுத்த இயேசுவுக்காய் வாழணும், ஜெயம் எடுத்த இயேசுவுக்காய் வாழணும். மரணத்தையே ஜெயித்து உயிர் தெழுந்தான், தோல்வி இல்லை இனி என்றும் வெற்றியே. மரணத்தையே ஜெயித்து உயிர் தெழுந்தான், தோல்வி இல்லை இனி என்றும் வெற்றியே. 5 கல்லு கையில் அற்புதம் தான் கையில் அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. 5 கல்லு கையில அற்புதம் தான் கையில அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. அல்லி 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 அல்லேலூயா, அல்லி 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 அல்லேலூயா, அல்லி 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 அல்லேலூயா, அல்லி 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 அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா, ஆராதனை 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 அப்பா அப்பா, ஆராதனை அல்லேலூயா. ஆராதனை அப்பா அப்பா, ஆராதனை. இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த நாளில் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு என்று உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த வெள்ளிக்கிழமையில் தவ காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் ஆண்டவர் நம்மோடு பேசக்கூடிய இறை வார்த்தைக்கு செவிமடுப்போமா? மத்தேயு நற்செய்தியில் 9வது அதிகாரம் 14 முதல் 15 வரை உள்ள இறை வசனங்கள். அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்று சொன்னார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அருமையான காரியம், நோன்பு இருப்பது சரியா தவறா என்ற ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள், விவாதங்கள் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு சில ஆன்மீகவாதிகளை, ஆன்மீக சிந்தனையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நோன்பு இருப்பது பழைய ஆன்மீகம், நீங்கள் இருக்கக்கூடிய அந்த தவ முயற்சிகள் என்பது மிக பழமையான ஆன்மீகம், அதனால் இந்த நோன்பு இருந்துதான் ஜெபிக்க வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டாயம் அல்ல என்றும் ஒரு சில விளக்கங்கள் கத்தோலிக்க திருச்சபையிலே கொடுக்கக்கூடியதையும் பார்க்கிறோம். அதைவிட அவர்கள் விளக்கம் கொடுப்பதை விட அநேக மக்கள் இன்று நோன்பை பற்றி எண்ணமே கிடையாது. ஏன் விரதம் இருக்கணும், ஏன் ஜெபிக்கணும், ஏன் விரதம் இருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி இன்று தொடுக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த இந்த தவக்காலத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையில் ஆண்டவர் சொல்லுவது, திருச்சபை நமக்கு கற்பிப்பது, நீ சுத்த போஜனம் அனுசரிக்கணும். அன்பார்ந்தவர்களே, சுத்த போஜனம் என்றால் காய்கறி உணவுகளை மட்டும் உண்பது. விபூதி புதன் என்று உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன்.
சுத்த போஜனமும் ஒரு சந்தியும். இந்த நாளில் நாம் சுத்த போஜனம் அனுசரிக்க வேண்டும். அப்படின்னா காய்கறி உணவுகளை மட்டும் உண்ண வேண்டும் என்பது. ஆனால் இன்று திருச்சபையில் அநேகம் பேர் இந்த நாளிலே விரதமிருந்து ஜெபிக்கிறாங்க. அன்பார்ந்தவர்கள், இயேசுடைய சீடர்கள் எல்லா இடங்களுக்கும் சென்று நோய்களை குணமாக்கவும் பேய்களை ஓட்டவும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு செல்லக்கூடிய சீடர்கள் திரும்பி இயேசுவிடம் வருகின்ற பொழுது அமைதியாக இருக்கிறாங்க. ஒருவர் வந்து சொல்லுகிறார், ஐயா, உங்களுடைய சீடர்களால் ஒரு பேயை விரட்ட முடியவில்லை. அப்போ இயேசு கேட்குறார், அப்படியா, அந்த ஆளை கூட்டிட்டு வாப்பா. உடனே அவர்களுக்கு அங்கே சுகம் கொடுக்கிறார். இயேசு அதட்டியவுடன் அந்த பேய் அவரிடமிருந்து ஓடி விடுகிறது. சீடர்கள் கேட்குறாங்க, ஏன் ஆண்டவர் எங்களால் முடியலை? அப்பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தையானது, இத்தகைய பேயை ஜெபத்தாலும் தவத்தாலும் தான் நீங்கள் விரட்ட முடியும். தவம் என்பது ஒருத்தல் முயற்சிகள், சிறு சிறு நம்முடைய நோன்புகள், உண்ணா நோன்புகள் எல்லாம் நம்முடைய தவ முயற்சிகளாக வருகிறது. ஒரு 5 நிமிஷம் முழங்காலில் இருக்கிறது கூட மிகப்பெரிய ஒரு தவ முயற்சியாக கருதப்படுகிறது. நமக்கு பிடிக்காத காரியங்களை செய்யாமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு தவ முயற்சி. அன்பார்ந்தவர்களே, ஒரு பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறோமா, அதை விட்டுவிடுகிறேன் இந்த நாளில் என்று இருப்பது ஒரு மிகப்பெரிய தவ முயற்சி. ஆதலால் இன்று நாம் நோன்போடு கூடிய ஜெபம், சுத்த போஜன விருந்து, சுத்த போஜன உணவை இன்று நாம் அனுசரிக்க கடமைப்படுகிறோம். ஆதலால் இயேசு சொல்கிறார், இந்த மணுமகனை விட்டு இவர்கள் பிரியும் நேரம் வரும். அதுதான் இந்த வெள்ளிக்கிழமையிலே மணமகனாகிய இயேசு இந்த மணமக்களிடமிருந்து பிரித்து எடுக்கப்பட்டார். அதனால தான் வெள்ளிக்கிழமை மக்கள் அநேக இடங்களில் உண்ணா நோன்பு இருந்து ஜெபிக்கிறார்கள். இந்த வெள்ளிக்கிழமை என்பது சாதாரண நாள் அல்ல. இயேசுடைய இரத்தத்தை பெற்றுக்கொண்ட நாள், இயேசுடைய இரத்தத்தை தன்னுடைய மண்ணுக்குள்ளே பெற்றுக்கொண்ட நாள். இயேசுடைய அந்த பரிசுத்த இரத்தம் இந்த உலகத்தை அருமையாக அர்ச்சித்த ஒரு நாளாக இருக்கிறது. எனவே அன்பு மக்களே, இந்த நாளை பரிசுத்தமாக அனுசரிப்போம். இந்த நாளிலே தவறாமல் இன்று நாம் சிலுவை பாதை செய்யலாம். சிலுவை பாதை செய்வோம், ஆண்டவருடைய பாடுகளை தியானிப்போம். அதன் வழியாக நம்முடைய குடும்பங்களில் மரித்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாற்றி தரும்படியாக ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு இருதய ஆண்டவராக உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you all. தொடக்க நூல் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை எடுத்து வாசியுங்கள். ஆபிரகாமுக்கு வயது 99 இருந்த பொழுது, ஆபிரகாமுக்கு வயது 99 இருந்த பொழுது, அல்லேலூயா. எத்தனை வயசாயிட்டு? சத்தமா சொல்லுங்க, எத்தனை வயசாயிட்டு? 99 வயசுல ஒருத்தனை போய் பார்த்து, ஐயா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா என்ன சொல்லுவாரு? சொல்லுங்க, என்ன சொல்லுவாரு? இப்பமே 50 வயசுக்குள்ளேயே என்ன நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா போவாம இருக்கங்க. அல்லேலூயா. 99 வயதான ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தோன்றினார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தோன்றுகிறார். ஒருவேளை இந்த ஆபிரகாமுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? அவருடைய மனநிலைமை என்ன, எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்க வேதத்துல தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 17ஆம் அதிகாரம் இந்த முதல் வசனத்தை பிறகு படிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. 15வது வசனத்தை படிங்கம்மா. கடவுள் ஆபிரகாமிடம், உன் மனைவியை சாரா என அழைக்காதே, இனி சாரா என்பதே அவளுக்கு ஆசி வழங்குவேன், அவள் வழியாக உனக்கு ஒரு மகனையும் தருவேன், அவளுக்கு நான் ஆசி வழங்க அவள் வழியாக நாடுகள் தோன்றும், மக்களினங்களுக்கு அரசர்களும் அவளிடமிருந்து உதிப்பர் என்றார். கை தட்டுங்க பாப்போம், நல்ல கை தட்டுங்க. அல்லேலூயா. இப்ப நீங்க நல்ல கவனிச்சு பாருங்க. 99 வயதான ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் மனைவி பேர் இனிமே சாரா இல்ல, சாரா. சொல்லிட்டு சொல்றாரு, உன் மனைவிக்கு உனக்கு ஒரு குழந்தையை தருவேன், உன் மனைவி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பா. சொல்லிட்டு ஒரு பெரிய
ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை அவருக்கு விரிவுபடுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கவனிச்சு பாருங்க. அந்த வசனத்தை படிக்கும்போது 99 வயதான ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு முதிர் வயதுல இந்த காலகட்டத்துல உனக்கு ஒரு மகனை அவள் பெற்று தருவார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதுல சொல்ல பாருங்க, நான் அவளுக்கு ஆசி வழங்குவேன், அவள் வழியாக நாடுகள் தோன்றும், மக்களினங்களுக்கு அரசர்களும் அவளிடமிருந்து உதிப்பர். நம்ப முடியுதா? நம்ப முடியுமா? ஆபிரகாம் என்ன சொன்னாரு? ஆண்டவரே ரொம்ப நல்லது, சிறப்பான ஆசீர்வாதம் கொடுத்திருக்கீர், நன்றின்னு சொன்னாரா? நான் அவருக்கு தெரிந்தது என்ன தெரிந்தது? பக்கத்துல கை கூட சொல்லுங்க, தெரிந்தது. நல்ல சொல்லுங்க, தெரிந்தது. உங்களுக்கு தெரிந்தது. என்ன தெரிஞ்சது? உன் பலகீனம் உனக்கு தெரியும், அப்படிதானே? உன் பிரச்சனை உனக்கு, உன் கவலை உனக்கு, நீ எதுக்கு அழுறன்னு உங்களுக்கு இதெல்லாம் இருக்கு. இன்னைக்கு ஆபிரகாம் தனக்குள்ளாக அவருக்கு தெரிந்த அவருடைய சோகங்களையும் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் அவர் சுமந்து கொண்டு அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீங்க சொன்னதெல்லாம் இருக்கட்டும், நீங்க சொன்னதெல்லாம் இருக்கட்டும். என்ன சொன்னார்னா, அடுத்த வசனத்தை படிங்க, 17ஆம் வசனம். ஆபிரகாம் தாழ்படிந்து வணங்கி நகைத்து, 100 வயதிலா எனக்கு குழந்தை, 90 வயது சாராவா என்று தமக்குள் சொல்லிக்கொண்டு கடவுளிடம் உம் திருமுன் இஸ்மயேல் வாழ்ந்தாலே போதும் என்றார். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, உங்க மனநலம் என்ன? ஏதோ கஞ்சி கிடைக்கிறது கிடைச்சிட்டு போட்டுப்பா, அதையும் கெடுத்துறாத. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இங்க ஆபிரகாம் என்ன பண்றாரு? ஆண்டவரே சொல்றாரு, எப்பா உன் மனைவி ஆசீர்வதிக்கிறேன், அவள் வழியாக மக்களினங்கள் தோன்றும், அரசர்கள் தோன்றுவார்கள். ஆனா ஆபிரகாம் சொல்றாரு, அதெல்லாம் வேண்டாம், இனிமே என்ன நடக்க போகுது? இஸ்மயேல் நல்லா இருந்தா போதும். இன்னைக்கு எப்படி வந்திருக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க எப்படி வந்திருக்கீங்களோ அந்த இடத்தில் நீங்கள் என்ன கண்டுபிடிக்க வேண்டும் என்றால், நீங்கள் தேவனுடைய வல்லமையை இன்னமும் நீங்கள் விசுவசிக்கவில்லை. அல்லேலூயா. நம் கடவுளாகிய ஆண்டவருடைய வல்லமையை நாம இன்னும் விசுவசிக்கல. அதனாலதான் அந்த முதல் வசனத்திலே பாருங்க, தொடக்க நூல் ஆதியாகமம் 17:1 சொல்கிறது, நான் எல்லாம் வல்ல இறைவன். கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவர் அவரை பார்த்து சொல்றாரு, நீ என்ன நினைக்கிற? இஸ்மயேல் நல்லா இருந்தா போதும். பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் யார் தெரியுமா? எல்லாம் வல்ல இறைவன். ஆமென். பக்கத்துல கை கூட சொல்லுங்க, உங்க மனசுல உள்ள எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவதற்கு தேவன் வல்லவர். மனசுல மட்டும் இல்ல, வாழ்க்கையில சூழ்நிலையில எல்லாவற்றையும் தேவன் மாற்ற வல்லவர்.